ஹே மை லவ்ஸ், ஒவ்வொரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த வார்த்தையை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றேன். நிறைய பேருக்கு இது என்ன வேர்டுன்னே புரியலங்க. ஆனா நானும் யூடியூப்குள்ள வந்ததுல இருந்தே இந்த வேர்டை பயன்படுத்தி தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். சில பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் லூசுன்னு சொல்றேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க. நான் லூசுன்னு சொல்லலைங்க, ஹே மை லவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். இதற்கான தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னா, என்னோட அன்புகளே, என்னோட பாசக்கார சப்ஸ்கிரைபர்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராவது இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நான் பார்த்தேன். பெருசா யாரும் யூடியூப்ல யூஸ் பண்ணல. அதனால சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன கிரீட்டிங்கோட ஆரம்பிக்கும் போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹே மை லவ்ஸ் அப்படின்ற டயலாக். கிட்டத்தட்ட 6 வருஷமாவே நான் இப்படிதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறேன். இது நம்ம சேனலோட ஐகானிக் இன்ட்ரோவாவே மாறிடுச்சுங்க. இந்த டயலாக்கை கேட்ட உடனே சரண் தான் பேசுறான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீண்ட நாட்களாவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அது என்ன டயலாக் புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் நினைச்சேன் கீழே எப்படியும் சப்டைட்டில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ சப்டைட்டிலும் கரெக்டா வரல போலங்க. அதனாலதான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நாம 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி ரொம்ப வேகமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பயணத்துல யாரும் இன்னும் இணையிலையோ எல்லோரும் இணைஞ்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்காக டெலிவரி பண்ணிட்டே இருப்பேன். கதை கேட்க வந்தவங்களை உட்கார வச்சு கழுத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 2026 வெளியான போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் வித்தியாசமான ஹாரர் கிரைம் த்ரில்லர் படங்க. நம்ம வரலட்சுமி சரத்குமார் தான் இந்த படத்துல லீடா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குட்டி பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறா, உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா அவங்க அப்பாவை கை காட்டுறா. பொண்ணு கை காட்டினதுக்கு அப்புறம் அந்த நபர் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. மறுபடியும் இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இவருதான் என்னோட அப்பா அப்படின்னு கை காட்டுறா. இவ கை காட்டினதுக்கு அப்புறம் அந்த நபரும் இறந்து போயிடுறாரு. இந்த பொண்ணு அடுத்தடுத்து நிறைய பேர்த்த என்னோட அப்பா அப்படின்னு கை காட்டுறா. இவ கை காட்டுறவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்துகிட்டே இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தேவராஜ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் இரவு நேரம் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் முன்னாடி ஒரு பெண்ணோட உருவங்க. அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போனவர் சடனா வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். உடனடியா தன்னோட நண்பர்கள் குரூப்புக்கு இவர் போன் அடிக்கிறாருங்க. நான் ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்தேன். அது பாசிட்டிவ் எனர்ஜியா இல்ல நெகட்டிவ் எனர்ஜியான்னு எனக்கு தெரியல. நான் உடனடியா காளி கிட்ட பேசணும், காளி கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்ல பார்த்தா இந்த குரூப்போட தலைவனான காளியே சாமியார் மாதிரி தாங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அவரு இன்னொரு சாமியாரை வச்சு இந்த பிளாக் மேஜிக்ல எல்லாம் ஈடுபட்டு இருப்பாரு. சூப்பர் நேச்சுரல் பவர் அடையிறதுக்காக கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது பலன் அளிக்கிறதாகவும் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. தேவராஜ் ஆபத்துல இருக்கிறான், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் அப்படிங்கும் போது இப்ப என்னால பேச முடியாது, பூஜை தடப்பட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இந்த விஷயத்த தேவராஜ் கிட்ட சொல்லும் போது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது, இப்போதைக்கு நான் ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன், ஃபார்ம் ஹவுஸோட சாவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அவனும் சாவி இருக்கிற இடத்த சொல்றான். சாவி எடுத்து ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போனா உள்ள ஒரு அம்மாவும் பொண்ணும் அமானுஷமான உருவத்துல அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் இந்த தேவராஜ கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுதுங்க. ஆரம்பத்துல தேவராஜோட கண்களுக்கு இந்த உருவம் தெரியல. ஒன்ஸ் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போய் கதவு லாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமானுஷமான உருவம் இந்த தேவராஜ டார்கெட் பண்ணி கொலை பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சங்கிலியால தொங்க விட்டு உயிரை எடுத்துருது. போலீஸ்க்கு இப்ப தகவல் கிடைக்குது, பங்களால ஒருத்தர் மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனடியா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோயின் வராங்க. இந்த படத்துலயும் நம்ம ஹீரோனோட பேரு வரலட்சுமி தாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான போலீஸ் ஆபீசர் மாதிரியே இல்ல, ரீல்ஸ் அப்புறம் மீடியா அட்டென்ஷனை சீக் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கொலை நடந்திருக்குது, காரை விட்டு இறங்கின உடனே கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட எல்லாம் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவே போறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பங்களால வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வெண்ட்டை காட்டுறாங்க. இந்த சர்வெண்ட் தினமும் கிருஷ்ணருக்கு பூஜை எல்லாம் பண்ணுவார் போலங்க. உங்களை இவ்வளவு தூரம் நல்லபடியா பார்த்துமே என் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தரமாட்டேன்றீங்க, என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவருக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அதே சமயம் அவரோட கைகள்ல ஒரு ரூபிக் கியூப் வந்து விழுகுது. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரரு நான் தான் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு இவரோட கண்களுக்கு மட்டும் தான் தெரிவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆரம்பத்துல இவர் நம்பலங்க. அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்கக்கூடிய ரூபிக் கியூபை நீ சால்வ் பண்ணன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டைமண்ட் உனக்கு கிடைச்சணும் அப்படின்னு சொல்ல இவர் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. வரல அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. ஆனா திரும்பவும் அந்த ரூபிக் கியூப் இவரோட கைக்கே வந்து சேர்ந்துருதுங்க. இத பார்த்து இந்த சர்வெண்ட் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு 11 நாள் டைம், இந்த 11 நாளுக்குள்ள நீ சால்வ் பண்ணாதான் அந்த டைமண்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இவரும் முயற்சி எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த பங்களா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோயின் கிரைம் சீனை ஆய்வு பண்றாங்க. ஹீரோனோட டீம் என்ன சொல்றாங்கன்னா இது கிளியர் கட் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயின் சொல்றாங்க இது சூசைட் இல்ல மர்டர் அப்படின்ட்டு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் கழுத்துல சங்கிலி கட்டப்பட்டு தொங்கிட்டு இருக்கான், இவன் சூசைட் பண்ணியிருந்தானா கீழே கண்டிப்பா டேபிள் இருந்திருக்கணுமே, இவன் எப்படி மேலே ஏறி இருந்திருப்பான். இதை வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க இவன் கழுத்துல செயினை போட்டு இறுக்கி தொங்க விட்டுருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஒரு கில்லர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல செத்தவன் யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க பட்டுன்னு மீடியாக்காரங்க எல்லாம் உள்ள வந்து மைக்க நீட்டி பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, செத்தவனோட பேசிக் டீடைல்ஸ் கூட தெரிஞ்சுக்காம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மீடியாக்காரங்களை வர சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு தான் மீடியா அட்டென்ஷன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆனா மீடியாக்காரங்க கேள்வி
கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு ஹீரோனுக்கு தெரியலங்க. அப்படியே போன் பேசுற மாதிரி சமாளிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. வந்து பார்த்தா ஹீரோனோட காருக்குள்ள இந்த சர்வெண்ட் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சர்வெண்ட் நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க ஒரு டிராப்ல மாட்ட போறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. அதே சமயம் நம்ம வாய் என்ன ஆட்டோமேட்டிக்கா பேசுது அப்படின்ற மாதிரி இந்த சர்வெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா இது என்னாலதான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே ஹீரோயின் கான்ஸ்டபிள் கிட்ட இவன் யாரு, இவனை எதுக்கு கார்ல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க மினிஸ்டர் பையன் மேல கைய வச்சான், அதனாலதான் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல மினிஸ்டர் பையன் மேலேயே கைய வைப்பியாடா அப்படின்னு ஹீரோயின் மிரட்ட ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்லியும் கேட்கல, அதனாலதான் 2 தட்டு தட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சர்வெண்ட் சொல்றான். இந்த கொலை வழக்குல மீடியாக்காரங்களை வேற ஹீரோன் அவசரப்பட்டு வர வச்சுட்டாங்க. இந்த வழக்குல தலையும் புரியாம வாழும் புரியாம இருந்துகிட்டு இருக்குது இல்லையா, இந்த சர்வெண்ட்டை வச்சு சமாளிக்கலாம்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த தேவராஜோட கொலை வழக்குல பிரைம் சஸ்பெக்டா இந்த சர்வெண்ட்டை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், விசாரணையோட முடிவுல தான் யார் குற்றவாளி அப்படின்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மேடம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சர்வெண்ட் குதிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, நீ அடிச்சது மினிஸ்டரோட பையனை, நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பெருசா எந்த ஒரு பங்கமும் நடக்காது, இல்லனா மினிஸ்டர் எனக்கு போனை போட்டு உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்லுவாரு, பரவாயில்லையா அப்படிங்கும் போது இல்ல மேடம் நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சர்வெண்ட் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இந்த தேவராஜோட ரவுடி குரூப் நம்ம கிட்ட காட்டுறாங்க. தேவராஜ் செத்து போயிட்டா அப்படின்ற தகவல் தெரிஞ்சு இந்த காளி கிட்ட அவன் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட கேர்லெஸ்னால தான் அவன் இறந்து போயிட்டான், நீ நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா இந்த காளி என்ன சொல்றானா, நான் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி ரவுடி சந்தா பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா கூட முதல்ல நான் உயிரோட இருக்கணும், அதுக்கு முதல்ல நான் என்ன சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஏன் மேடம் அரசாங்கத்துல நீங்க உயர் அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கீங்க, உங்க போஸ்டிங் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங், ஆனா நீங்க என்னடா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா வெறும் அக்யூஸ்டோட கண்களுக்கு மட்டும் தான் தெரிவேன், இதுவே ஒரு இன்ஸ்டாகிராமரா ஒரு ஃபேமஸான ஆளா இருந்தேன்னா மொத்த பப்ளிக்குக்கும் தெரிவேன், நான் ஒரு ஃபேமஸான ஆளா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கார் டிரைவர் பிரேக்கப் போடுறாருங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கார் முன்னாடி ஒரு பாப்பா கிராஸ் ஆச்சு அப்படிங்கும்போது இந்த காட்டு பகுதியில பாப்பா இணையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். இல்ல மேடம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. பார்த்தா உண்மையிலேயே அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பாப்பா இருக்கா. அந்த பாப்பா ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. யாருமா நீ இங்க நம்ம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிவில பாத்திருக்கேன், உங்களோட ஹியூஜ் ஃபேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் கரஞ்சிடுறாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அது சரி எதுக்காக வண்டி முன்னாடி வந்தா அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது வா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பியாமா அப்படின்னு இந்த பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மீடியா அட்டென்ஷன் இருக்கக்கூடிய ஆளா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால பாப்பாவோட கேஸை லைவ்லயே நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களை எல்லாம் வர வச்சு மீடியா முன்னாடி இந்த பாப்பாவை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இந்த சர்வெண்ட் எதுக்கு மேடம் இந்த சின்ன பொண்ணோட விஷயத்தை எல்லாம் மீடியா முன்னாடி பேசிட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, இந்தாமா பாப்பா உனக்கு என்ன வேணும், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உன்னோட அப்பா யாரு அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணு பட்டுன்னு கை காட்டுறா. என்னமா சொல்ற, உன்னோட அப்பா இங்கதான் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு கை காட்டு பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வெளியில கை காட்டுறா. இந்த ஸ்டேஷனுக்கு வெளியில தள்ளு வண்டியில ஒருத்தர் டீ கடை போட்டுருப்பாருங்க, அவர் போன் பேசிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருப்பாரு, அவருதான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி கை காட்டுறா. மீடியா முன்னாடி ஒரு கேஸ் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு குஜாலா அந்த ஆளை தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த டீ கடைக்காரரும் அந்த டீ கடைக்காரரோட மனைவியும் வராங்க. உங்க பொண்ணை தனியா விடலாமா, தவிச்சு போயிருக்கு பாருங்க அப்படிங்கும்போது யாருக்கு யாரு பொண்ணு யாருக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாருங்க. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல அந்த டீ கடைக்காரரு ரிப்போர்ட்ஸ் எடுத்து காட்டுறாருங்க. அந்த டீ கடைக்காரனாலையும் அவருடைய மனைவினாலையும் குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபைடு மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்ட எல்லாருமே ஷாக் ஆவறாங்க. ராம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான டாக்டர் தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ராம் டாக்டர் சொன்னா கடவுளே சொன்ன மாதிரி இது ஃபேக்கா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மீடியாக்காரங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் மேடம் தேவையில்லாம எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவராஜோட மர்டர் வழக்க பத்தி ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா எங்களை எல்லாம் உட்கார வச்சு ரம்பம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. சின்ன பொண்ணுனாலதான் எல்லாமே அப்படின்ட்டு இந்த பொண்ணு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் தற்புகழ்ச்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போலங்க. தான் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தன்னோட கதையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல. சோ என்னோட கதை தெரியாத ஒரே ஒரு ஆளு இந்த சர்வெண்ட் மட்டும் தான். இங்க வா உனக்கு என்னோட காதல் கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்களுடைய காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் ஸ்கூல் படிக்கும் போதே காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனுடைய பேரு ராமுங்க. நாளடைவில் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சு கடைசியில இப்ப கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராம் அப்படின்ற ஒரு டாக்டரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது அவர் சர்டிபிகேட் கொடுத்தா கடவுளே சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி அப்படின்ட்டு அவர் தாங்க. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காரு, கைனகாலஜிஸ்டா இருந்துட்டு இருக்காரு போலங்க. இவரை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க பாருங்க. இவர் நாம நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பெண்கள் கிட்ட எல்லாம் இவரு அத்துமீறல் ஈடுபட்டு இருக்காருங்க. நீ நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கல அப்படின்னா உன்னோட இந்த பர்சனல் விஷயத்தை உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நான் சொல்ற மாதிரி என் கூட நடந்துக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா தாங்க ஹீரோனோட கணவர் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் ஹீரோனுக்கு தெரியவே தெரியாது.
முடியாது. அங்க கட் பண்ணா காலையில இருந்து நம்ம ஹீரோயின் இந்த கிரிஞ்சு வேலையில எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, ஆனா ராத்திரி ஆகியும் ஸ்டேஷனை விட்டு போகாம காலையில இருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத மனக்கணக்கு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுல இருந்து கால் வரும். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க, உன் பொண்ணு உன்னோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறாமா, தூங்காம இருக்கிறா அப்படின்னு சொல்ல, நான் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்றாங்க. வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த லாக்அப்ல இருக்கக்கூடிய சர்வெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப கிளம்பாதீங்க, ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்கா வராங்க. உண்மை என்னன்னா இந்த சர்வெண்ட்டுக்கே ஒன்னும் புரியலங்க, கூட இருக்கிற அந்த கிருஷ்ணாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் மிரட்டுறாங்க, நீ சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்குள்ள இங்க மர்டர் நடக்கல அப்படின்னா உண்மையிலேயே இங்க மர்டர் நடக்கும், நீ தான் சாக போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம கையில இருக்கக்கூடிய ரூபிக் கியூபை இப்ப சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இந்த டீ கடைக்காரரோட மனைவி, நான் முன்னாடி வீட்டுக்கு போய் சமையல் பண்றேன், நீங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு இவர் தார்பாய் எல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் வச்சு அந்த கடையை கட்டிட்டு பைக் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாருங்க. பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. இவரோட வண்டியில இருக்கக்கூடிய செயினே அருந்து ரொம்ப வேகமா இவர் பைக் மேல வந்து விழுது. இவர் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் கடையில இருக்கக்கூடிய சிலிண்டர் உருண்டு வந்து இந்த பைக்ல பட்டு ஒரு பிளாஸ்ட் நடக்குதுங்க. அந்த பிளாஸ்ட்ல அந்த இடத்துலயே இந்த டீ கடைக்காரர் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாரு. அதை பார்த்து அந்த டீ கடைக்காரரோட மனைவி அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய டீமும் வெளியில வந்து பயங்கர அதிர்ச்சியோட இந்த விஷயத்தை பாக்குறாங்க. கிட்ட நெருங்க முடியல, அந்த அளவுக்கு ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனடியா சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இது ஆக்சிடென்ட் அப்படின்றது கிளியரா தெரியுதுங்க. என்னடா அது யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வெளியில காலையில பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. கிட்ட போய் பார்த்தா அது குழந்தை இல்லங்க, பொம்மை. பொம்மையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தன்னோட ஃபேமிலியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்க கணவர் பதில் சொல்றாரு, காலையில நியூஸ்ல உன்னை ரீல்ஸ் வரலட்சுமி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொம்மையை பார்த்து பயந்துட்டான்லாம் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அதை நினைச்சதா சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சிரிக்காதீங்க, அப்படி பயப்படக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. நேத்து காலையில ஒரு சின்ன பொண்ணை நான் பார்த்தேன், அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டா, அதை தாண்டி அந்த சர்வெண்டோட வாக்குமூலமும் அவன் சொன்ன மாதிரியே நடந்ததா, அது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிஞ்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா தனிப்பட்ட முறையில கொஞ்சம் தீவிரமா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நேத்து ராத்திரி செத்து போன அந்த டீ கடைக்காரரான ரமேஷுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், எதனால அந்த சின்ன பொண்ணு அந்த டீ கடைக்காரரை என்னோட அப்பான்னு சொன்னா, அவ சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ரமேஷ் இறந்து போனா, ஒருவேளை இது ஆக்சிடென்ட்டா இல்லாம ப்ரீ பிளானட் மர்டரா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பல ஆங்கிள் தன்னோட மனசுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த காளி பாத்தீங்கன்னா பூஜையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாருங்க. இந்த காளி கூட இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் அண்ணன் இனி நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாதட்டு இருக்குது, நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கிடைச்சது இல்லையா ஒரு டால், அதை கொண்டு போய் இந்த சர்வெண்டோடைய லாக்அப் குள்ள வச்சிருவாங்க. பட்டுன்னு இந்த டால் பாத்தீங்கன்னா பொண்ணா மாறுது. அந்த பொண்ணு அந்த லாக்அப் குள்ள சர்வெண்ட் கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் யாரோட கண்களுக்கும் தெரியறது இல்ல. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. நேத்து அந்த பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா, எங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க, அந்த பாப்பா எங்க அப்படின்னு கேட்டா, தெரியல மேடம், அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பாப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்தா பார்த்தா அந்த பாப்பா ஸ்டேஷன்ல தான் இருக்குது, என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, போற வர கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இத்தனடா அந்த டீ கடைக்காரர் ரமேஷ் தான் உன்னோட அப்பான்னு சொன்ன, இப்போ அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது இல்ல ஆண்டி வேற ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி உன் அப்பா யாரு எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ லாக்கப்பை பார்த்து கை காட்டுறா. சர்வெண்ட் பயங்கர ஷாக் ஆகுறாரு, நான் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பார்த்தா லாக்கப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்ல இருக்கக்கூடிய மேகசினை பார்த்து கை காட்டுறா. காத்துல பேஜஸ் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பேஜ் நிக்குதுங்க. அந்த போட்டோல இருக்கிறவர் தான் என்னோட அப்பா, கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அந்த போட்டோவை எடுத்து யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சர்வெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாரு அந்த கிருஷ்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. அந்த போட்டோல இருக்கிறவனோட பேரு அனில்குமார், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ட்டு. அவனுக்கு 32 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனில்குமார் இருக்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க. இப்போ இந்த அனில்குமார் பார்ட்டியில ஈடுபட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் அவனை வளைச்சு பிடிச்சிருவாங்க. அவன் கிட்ட விசாரணை பண்ணுனா எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு சொல்லுவாரு, உன்னுடைய கணவர் டாக்டர் ராம் மேல நாங்க நல்ல மரியாதை வச்சிருக்கோம், நீ என்னடா இப்படி வந்து எங்க வீட்டு பையனையே விசாரணை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட கணவர் டாக்டர், அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் ஒரு போலீஸ், என்னோட வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த அனில்குமாரை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனில்குமார் சொல்லிடுறான், தேவைப்பட்டுச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவன் இன்ட்ரோ
பண்ணி வைக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட கணவர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி சேர்மன் கால் பண்ணியிருந்தாரு, அங்க போய் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிங்கும்போது வழக்கு சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. ரொம்ப வேண்டப்பட்டவர், கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கணவர் சொல்லுவாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த சாமியார் கூட இருந்த அடியாட்களை எல்லாம் பார்த்தோலையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக வராங்க, அந்த அனில்குமாரை காப்பாத்துறதுக்காக. ஆனா ஹீரோன் அவங்க மொபைலோட ரெஃப்ளெக்ஷன்ல பார்த்து அவங்கள சரமாரியா அட்டாக் பண்ணிடுவாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கும் லைட்டா அடிபட்டுரும். அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. இந்த ராம் இருக்கிறார் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. இந்த ராம் இருக்கிறார் இல்லையா, ஹீரோனோட கணவர், வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட நல்லா குஜிலி மஸ்து வேலையில ஈடுபட்டு இருப்பாருங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் அந்த டாக்டர் ஏதோ ராம் கிட்ட வழிற மாதிரியும், என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இந்த மாதிரி மேடம் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட இந்த பொண்ணோட ஹெல்த்தை பாத்துக்க சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த அனில்குமார் பாத்தீங்கன்னா ராத்திரி தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜாலியா வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். சோ அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு சைக்கிள் வந்து நிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சைக்கிள் பெடல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். என்னன்னு பாக்குறதுக்காக இவன் போவான். நீ எதுக்கு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, இங்க வா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு இந்த அனிலோடைய கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு அந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குங்க. அந்த சைக்கிள் செயின் கலண்டு வந்து அனில தலைகிலா தொங்க விட்டு சாவடிச்சிரும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுக்கு போன் கால் வருது. இந்த மாதிரி நேத்து பார்த்த அந்த அனில் மர்மமான முறையில பப்ளிக் பிளேஸ்ல கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கான் அப்படின்ட்டு. அனிலோட கேர்ள் ஃபிரெண்ட் வாக்குமூலம் என்ன அப்படின்னா, நேத்து ராத்திரி 11:55 இந்த சம்பவம் நடந்திருக்கு, எப்படி நடந்ததுன்னே தெரியல, ரொம்பவே மர்மமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனுடைய டீம் இந்த பொண்ணுனாலதான் மேடம் அடுத்தடுத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதோட 3வது மர்டர் மேடம், அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது அப்படிங்கும் போது உடனடியா அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அதே சமயம் இந்த சர்வன்ட் சொல்றதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, என்னோட நாக்கு கருநாக்கு, நான் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிட்டா அப்படின்றது தெரிய வருதுங்க. ஹீரோன் தன்னோட கணவருக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டா கணவருக்கு எதுவும் தெரியல. இந்த வழக்குல அந்த பொண்ணு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோன் பயங்கரமா திட்டுறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை பிடிச்சு திட்டுறாரு. டாக்டர் வேலையை தவிர ஹாஸ்பிட்டல்ல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பொண்ணு இவங்க கண்ணு முன்னாடி இருக்கும். அங்க கட் பண்ணா இந்த லாக்அப்ல இருக்கக்கூடிய சர்வெண்டோட கையில ஒரு ரூபிக் கியூப் இருக்கு இல்லையா, சோ அதை சால்வ் பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீ சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த சின்ன பொண்ணு வந்துடுறாங்க. மறுபடியும் என் டாடியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. டீம் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அப்படியே இந்த பொண்ணு புதுசா ஒருத்தனை டாடி அப்படின்ற மாதிரி காட்டி கொடுப்பா, நாம அந்த பையனை பாதுகாப்பு கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்திரலாம், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. இப்ப டிவில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. டாடி டாடி அப்படின்ற மாதிரி கையை காமிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஒரு மினிஸ்டரோட பையனுக்கு கல்யாணங்க. அந்த பையனை தான் டாடி டாடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையனோட பேரு ராகேஷ். உடனடியா திருமணம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க பையன் நல்லவன்லாம் கிடையாது, ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு. இல்ல என் பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரிய வாக்குவாதமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு உன்னோட பையன் உயிரோட இருக்கணும்னா இன்னைக்கு உன் பையன் இந்த பொண்ணுக்கு அப்பா அப்படின்றத ஒத்துக்கணும், சொல்றது கேளு, ஒத்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இன்டைரக்டா அவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அங்க ஃபுல்லா பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கும். பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் நின்னு போயிரும். அதே சமயம் அங்க வந்து அதிகாரிங்க நம்ம ஹீரோனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோனோட கணவர் வந்திருப்பாரு. சோ அவருக்கும் தெரிஞ்சவர் தான் போல இந்த மினிஸ்டரோட பையன். நிகழ்ச்சியில கலந்துக்கலான்னு வந்தேன், ஆனா உனக்கே அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க போது நான் எதுக்கு வரணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாருங்க. இந்த பொண்ணு எப்பெல்லாம் ஒருத்தர் டாடி அப்படின்னு சொல்றாலோ அன்னைக்கு ராத்திரியே அவனுங்க செத்து போயிடுறானுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த பையன் செத்து போனாலும் செத்து போயிருவான், அவனை சாவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு போனை போட்டு எனக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மொட்டை மாடியில நின்று போன் பேசிக்கிட்டே இருப்பான். போன் பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த சங்கிலில தடுக்கி விட்டு விழுந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கும். அங்க இருக்கிற செயின் பாத்தீங்கன்னா அவனுடைய கழுத்துல இறுகி அந்த இடத்துலயே தொங்கி செத்து போவான். அதை பார்த்து நம்ம ஹீரோனும் ஹீரோனோட டீமும் ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணுடைய அம்மா உருவம் அந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே இந்த சின்ன பொண்ணுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா தான் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட ரிவீல் பண்றாங்க. அந்த செத்து போன பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோன் சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினேன். சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ணு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப வீட்டுல நம்ம ஹீரோன் அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட கணவர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சின்ன பொண்ணு யார் யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாளோ அவங்க எல்லாம் இறந்து போறாங்க, கொலை செஞ்சது யாரு அப்படின்னு தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கணவர் சொல்றாரு, நீ தான் ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே கோஇன்சிடென்ட், ஐயாவோட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஃபேமிலியோட கோயிலுக்கு போலான்னு முடிவெடுத்து இவங்க வீட்ல இருந்து கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அந்த கோயிலுக்கு வெளியில ரூபிக் கியூபோட நம்ம சர்வெண்ட் நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. அவரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க போல. ஹீரோயின் மற்றும் ஹீரோனோட கணவர் கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க. அங்க அந்த சின்ன பொண்ணுடைய உருவம் ஹீரோனுடைய பொண்ணுக்கு தெரியுதுங்க. அந்த பொண்ணு அங்க பேசிக்கிட்டு இருக்கா, ஆனா யாரோட கண்களுக்கும் தெரியல, யாரும் கவனிக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த சர்வெண்ட் ஜூஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. அந்த இடத்துக்கு இந்த கிருஷ்ணாவும் அந்த சின்ன பொண்ணு வராங்க. அந்த சின்ன பொண்ணு அங்க புக்ஸ் எல்லாம்
தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த விளம்பர படத்தை பார்த்துட்டு டாடி டாடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஐயோ இவங்க அடுத்த கொலைக்கு தயாராயிட்டாங்க போலயே அப்படின்ற மாதிரி இந்த சர்வன்ட் ஷாக்கா வராருங்க. இப்போ இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா, அப்ப ஹீரோனுடைய பொண்ணு சொல்லுவா, நாம ஏன் அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டிட்டு வரவே இல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கும் போது எந்த பொண்ணை பத்தி பேசுற அப்படின்னு ஹீரோன் கேக்குறாங்க. அதான் உங்க ஃபேனு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு இங்க வந்தது அப்படிங்கும் போது கோயிலுக்கு வெளியில நம்ம பேசிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த பொண்ணுக்கு ஏதோ சூப்பர் நேச்சுரல் சக்தி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கோயிலை விட்டு வெளியில வராங்க. அந்த சர்வெண்ட் கிட்ட பேசும்போது சர்வெண்ட் சொல்லிடுறாரு, இந்த புக்ல இருக்கக்கூடிய போட்டோ பார்த்துட்டு டாடின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா மேடம் அப்படின்ட்டு. உடனடியா அந்த போட்டோல இருக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் தன்னோட டீமை வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது அவன் ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவன் இந்த ஊர்ல இல்ல, அவன் ஹைதராபாத்ல இருக்கான்னு தெரிய வருது. உடனடியா நம்ம ஹைதராபாத்துக்கு போகணும், அவனையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த உருவமும் அந்த சின்ன பொண்ணோட உருவமும் அந்த டான்ஸ் மாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக அங்க கிளம்பிட்டாங்க. அங்க கட் பண்ணா இந்த டான்ஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா தான் கிட்ட டான்ஸ் கத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அப்படி இப்படின்னு பேசி ஆசவாரத்தை காட்டி அவனோட ரூமுக்கு கூட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்தா அவனுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. இந்த டான்ஸ் மாஸ்டரோட வீட்ல இருந்து தான் பேசுறாங்க. இந்த மாதிரி உன் சர்க்கிள்ல இருக்கிறவங்க அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க, கேட்டா ஒரு சின்ன பொண்ணு டாடி அப்படின்ற மாதிரி கூட்டுச்சான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு இவன் போனை கட் பண்றான். இவனுக்கு ஒரு போன் கால் வருது, ஃபைட்டர்ஸ் வந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு டாடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை கேட்டு இந்த டான்ஸ் மாஸ்டர் பயங்கர ஷாக் ஆகிறான். அடியாட்களை எல்லாம் வச்சு இந்த கிருஷ்ணாவையும் அந்த பொண்ணையும் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த கிருஷ்ணா அவங்களை எல்லாம் எதிர்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணோட அம்மா உருவம் வருதுங்க. அதோட சூப்பர் நேச்சுரல் பவரை எல்லாம் பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டான்ஸ் மாஸ்டரையும் போட்டு தள்ளிடுது. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த வழக்குலயும் வழக்கம் போல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஒரு டெட் எண்ட்ல தான் நிக்குது. எங்க கட் பண்ணா இந்த காளி அப்படின்ற சாமியார் கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த காளி கிட்ட பயங்கரமா பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னையா நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம், நீ ஆரத்தி எடுக்கிற, பூஜை பண்ற, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இந்த சாமியார் டென்ஷன் ஆயிடுறாரு. கண் எடுத்து மூஞ்சிக்கு நேரா பாயிண்ட் பண்றாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம சுட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க, அந்த தேவராஜ் செத்து போனதுக்கான காரணம் நான் கிடையாது, நீங்க தான். நானே சொன்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் இங்க இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு. நீ தான் தேவராஜா ஃபார்ம் ஹவுஸ் கமிச்சு விட்ட, அவன் போனா மாட்டினா செத்தான், அந்த மாதிரி தான் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க, முதல்ல என்ன பூஜை பண்ண விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளி போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் அட்வைஸ் பண்றதுக்காக வருவாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய கணவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கான், கல்யாணம் இன்னும் ஆகலையா, அபார்ஷன் பண்ணணுமா, மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கணவர் பிளான் பண்றாருங்க. ஷார்ட்டா ஹீரோனுக்கு ஒரு அட்வைஸ் போட்டு விட்டுட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ நான் ஒரு ஆபரேஷன் பண்றேன், அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஆபரேஷன் பண்ணாமே இருக்க போற, அந்த மாதிரி தான் நீ ஹேண்டில் பண்ற வழக்குகளும், தடயம் கிடைக்கலனா போலீஸ் வேலையே விட்டுருவியா, டிஃபரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணி பாரு, உன்னால கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு தீவிரமா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குதுங்க. இது வரைக்கும் செத்து போன எல்லாருக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்குன்றது தெரிய வருதுங்க. செத்து போனவன் டீ கடைக்காரனாவும் இருக்கிறான், ஒரு மினிஸ்டரோட பையனாவும் இருக்கிறான், ஒரு ஸ்டாராவும் இருக்கிறான், டிஃபரெண்டான இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களா இருந்துட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குள்ள எப்படி கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா டைரக்டா நமக்கு என்ன காரணம்னு தெரியல, பட் இவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கானுங்கன்னு தெரிய வருது. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு போட்டோ இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த போட்டோல நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தடுத்து அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு நபரோட முகம் மட்டும் தெளிவா கவர் ஆகலங்க. அந்த நபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்க. இதே போட்டோ பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கும் கிருஷ்ணாக்கும் கிடைக்குது. இந்த போட்டோல இருக்கிறவங்களை எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லாவே டிராயிங் வரைவாங்க. அந்த போட்டோவை கொண்டு போய் கொடுத்து இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் தெளிவா தெரியல, நீ உன்னோட டேலண்ட்டை பயன்படுத்தி இந்த டிராயிங்கை வரைய அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பொண்ணு வரைய ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோனும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த கிருஷ்ணா மற்றும் கிருஷ்ணாவுடைய பொண்ணுக்கு அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரிய வருது. அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோனுடைய கணவர் தான். அங்க கட் பண்ணா இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வருது. ஹீரோனுடைய பொண்ணு பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல அவர் கையில கட்டி இருக்கிற வாட்ச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 100% அந்த போட்டோல இருக்கிறது தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இவனுங்களுக்கும் தன்னோட கணவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் ஹீரோனுக்கு இன்னும் தெரியாமையே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா இந்த கிருஷ்ணா கிட்ட அந்த சின்ன பொண்ணு அம்மா கதையை என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க, அம்மாவை முறையா எங்க பாத்தீங்க, எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆச்சு, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த கிருஷ்ணாவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஃபேமிலியா இருப்பாருங்க. கிருஷ்ணாவுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. கிருஷ்ணாவுடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், பரதநாட்டியம் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும். அங்க அந்த மாஸ்டர் கிட்ட போயிட்டு எனக்கும் பரதநாட்டியம் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாது, இது ஹிந்துக்களுக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா கிருஷ்ணாவுடைய மனைவி கேட்பாங்க, கலைக்கு வந்து மதம் ஏது, ஜாதி ஏது, கலை அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது, எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவர் ஒத்துக்க மாட்டான் பாருங்க. அப்ப கிருஷ்ணா உதவி செய்வாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உருவாகும். கிருஷ்ணா பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு இவங்களோட காதல் விவகாரத்தை சொன்னா இவங்க ரெண்டு பேருமே ஹிந்து முஸ்லீம் அப்படின்றதுனால வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இவங்க வீட்டுல இருந்து
பிரிஞ்சு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் கிருஷ்ணாவுடைய மனைவி பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆவாங்க. செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க டாக்டரா ஹீரோனுடைய கணவர் இருப்பாருங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கணவர் கேட்பாரு. ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்பதான் விஷயம் தெரிய வருதுங்க. ஒரு முறை கிருஷ்ணாவுடைய கணவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஹீரோனுடைய கணவர் வேணும்னு டச் பண்ணி இருந்திருப்பாருங்க. இதை பார்த்த கிருஷ்ணாவுடைய மனைவி டென்ஷன் ஆகி அடிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா இதே ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. என்கிட்ட தான் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்க, இப்போ நான் உன்னை எங்க வேணாலும் தொடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இவங்க செக்அப் எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா காளி அப்படின்ற ஒரு சாமியாரு, அதுக்கப்புறம் அவனோட கூட்டாளிக, இப்ப செத்து போனவனுங்க, இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கேங்கா தான் முன்னொரு காலத்துல இருந்திருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அது என்ன பிசினஸ் அப்படின்னா போதைப் பொருள் கடத்தல். இவனுங்களுக்கு எங்க இருந்து போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்து கொடுக்கறது, தயார் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னா ஹீரோனுடைய கணவர் தான். பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குது. அந்த டைம்ல இவங்க போட்டோ எடுத்து இருந்திருக்காங்க. அந்த போட்டோவை தான் நம்ம பிரசன்ட்ல பார்த்தோம். ரைட். இப்ப கிருஷ்ணாவுடைய மனைவி பிரெக்னென்ட்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு லேபர் பெயின் வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஊர்ல இல்ல, அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்றாங்க. ஆரம்பத்துல மருத்துவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாங்க. இதுக்குள்ளேயே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியா கிருஷ்ணாவுடைய மனைவி ஸ்கூட்டி எடுத்துட்டு போவாங்க. ஸ்கூட்டி ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நின்றும். ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. யாராவது கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியா ஒரு கார் வரும். அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த குரூப் தான் இருப்பாங்க. அந்த குரூப்போட அந்த டான்ஸ் மாஸ்டர் இருப்பாருங்க. அதாவது நான் பரதநாட்டியம் உனக்கு கத்து தர மாட்டேன், ஏன்னா இது ஹிந்துக்களுக்கான கலை, நான் உனக்கு கத்து தர மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இல்லையா, அவனும் அந்த குரூப்பை சார்ந்தவன் தான். இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணவர் கொடுத்த அந்த ட்ரக்கை எடுத்திருந்திருப்பானுங்க. அதே ட்ரக்கை பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோட மனைவிக்கும் கொடுத்து கிருஷ்ணாவோட மனைவியை அந்த காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வுல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அவங்க டெலிவரி பெயின்ல துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவனுக்கு இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடி பசங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா கிருஷ்ணாவோட மனைவியை அப்படியே விட்டுட்டு வராம எரிச்சரலாம் அப்படின்னு பெட்ரோல் வாங்கிட்டு வருவானுங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய மனைவிக்கு டெலிவரி ஆகி குழந்தையும் கையில எடுத்துருவாங்க. இவனுக்கு வரத தூரத்துல இருந்து பார்த்த இந்த கிருஷ்ணாவுடைய மனைவி குழந்தை ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வீசிடுவாங்க. அந்த குழந்தை புதருக்குள்ள போய் விழுந்துரும். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா பெட்ரோலை ஊத்தி இந்த கிருஷ்ணாவுடைய மனைவிய அங்கேயே கொளுத்திடுவானுங்க. நேற்று ராத்திரி கால் பண்ண இந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மனைவியோட உறவினர்கள் எல்லாம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல எரிஞ்ச நிலையில சாம்பல்லாம் கிடைக்குங்க. சோ அந்த இடத்துல மேபி இந்த பொண்ணு கொல்லப்பட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி உறவினர்கள் சந்தேகப்படுவாங்க. நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அப்ப இந்த ரவுடி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணவரை மீட் பண்றதுக்காக போவாங்க. போயிட்டு ஆக்சுவலா நேத்து நீ ரெடி பண்ணி கொடுத்த அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் இவனுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. உன்னோட மனைவி தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க தான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணா செத்து போனது கிருஷ்ணாவோட மனைவின்னு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் மாட்டுவானுங்க. இவனுங்க மாட்டினா நீயும் மாட்டின மாதிரி தான், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அந்த சாம்பிள் டெஸ்டே பாத்தீங்கன்னா கணவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கும். இவர் ரிப்போர்ட் மாத்தி சொல்லிடுவாருங்க. அங்க இருந்தது ஒரு ஹியூமன் கிடையாது, மாட்டத்தான் யாரோ ஒருத்தங்க தீய வச்சு கொளுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு. சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா செத்து போன அந்த பொண்ணோட உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருந்து நம்ம கிருஷ்ணா வராருங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு மனைவியோட தங்கச்சி கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா சாம்பலுக்கு நடுவுல எலும்பு கூடுகள் கிடைக்கும். அதே சமயம் அங்க ஒரு செயினும் கிடைக்குங்க. அந்த செயின் என்னோட மனைவிக்கு நான் கொடுத்த கிஃப்ட். சோ இங்க எரிஞ்சு சாம்பலானது என்னோட மனைவி தான், மாடு கிடையாது அப்படின்றதை ஒரு உறுதி செய்யறாரு. இவர் மூலமா இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணாவோட தலையிலேயே அடிச்சு மயக்கடைய வச்சிருவாங்க. அதே சமயம் கிருஷ்ணாவோட மனைவி சாவறதுக்கு முன்னாடி குழந்தையை தூக்கி வீசி இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா சேஃபா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட நிலைமையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ கிருஷ்ணாவோட மனைவி ஆன்மா அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் நேச்சுரல் பவரை கொடுத்து அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்குங்க. பிரசன்ட்ல ஹீரோனோட தீவிரமான இன்வெஸ்டிகேஷன்ல இந்த உண்மைகள் எல்லாம் ஹீரோனுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசி நான் கிருஷ்ணா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணு பேச வைப்பா. அப்ப கிருஷ்ணா சொல்லுவாரு, பொண்டாட்டியோட சாம்பல மாட்டோடைய சாம்பல் அப்படின்னு சொல்லி கேஸையே மாத்தினவங்க தானே நீங்க, உங்களையும் தேடி சாவு வந்துகிட்டு தான் இருக்குது, அந்த சாவுக்கா காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய பொண்ணும் அவங்களோட அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணி அந்த அடுத்த டார்கெட் அட்டாக் பண்ணி அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. இந்த தகவலும் நம்ம ஹீரோனுக்கு வந்து சேருதுங்க. இதுக்கப்புறமாவது நம்ம ஹீரோன் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த அப்பாக்கும் குழந்தைக்கும் நியாயம் வாங்கி தரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா சாவு நம்ம ஹீரோனையும் துரத்துது அப்படின்னு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி என்னுடைய கணவர் குடிக்கக்கூடிய பால்ல விஷம் வச்சு அந்த விஷத்தை குடிக்க வச்சிருவாங்க. இவ்வளவு நாள் நல்லவன் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கணவர் கிட்ட சொல்லி கணவரோட கதையும் முடிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்து கணவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அட்டன் பண்ணா இந்த காளின்ற சாமியார் தான் பேசுவான். ஹீரோன் எதுவும் பேச மாட்டாங்க. அவனுங்க இந்த பேய் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பூஜையில ஈடுபட்டு இருக்காங்க. சோ அந்த பூஜையில கலந்துக்க சொல்லி தான் கால் பண்ணி இருந்திருப்பானுங்க. இதன் மூலமா இவனுங்க எல்லாம் எங்க இருக்கானுங்க, என்ன பூஜை பண்றானுங்க அப்படின்ற டீடைல் ஹீரோனுக்கு தெரிய வருது. அந்த இடத்த ஆல்ரெடி கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட
கிருஷ்ணாவோட பொண்ணும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா அவனுக்கு பூஜை எல்லாம் போட்டு ஒரு காம்பவுண்ட உருவாக்கி வச்சிருக்கிறதுனால கிருஷ்ணா மனைவியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால கிருஷ்ணானாலையும் சரி கிருஷ்ணாவுடைய பொண்ணுனாலையும் சரி அந்த கட்டத்தை தாண்டி உள்ள வர முடியலங்க. ஆனா ஹீரோயினால உள்ள வர முடியும் இல்லையா? ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்மோட அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நமக்காக தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய பொண்ணு உணர்றாங்க. அதே சமயம் ஹீரோயினால சமாளிக்க முடியலங்க. ஹீரோனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அங்க இருக்கிற மனைவியோட எலும்பு கூடுகளை எல்லாம் சேர்க்கிறாருங்க. அதை ஒரு ஆயுதம் மாதிரி ரெடி பண்றாரு. அந்த ஆயுதத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி வீசுறாருங்க. அந்த ஆயுதத்தை நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு இந்த காளின்ற சாமியாரையும் அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகளையும் அட்டாக் பண்ணும்போது அவனுங்க எல்லாருமே செத்து மடியிறானுங்க. கிருஷ்ணாவோடைய மனைவியை சீரழிச்சு சாவடிச்சவனுங்க எவனுமே இப்ப உயிரோட இல்லைங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய பொண்ணு சாவடிச்சிட்டாங்க. மிச்ச மீதி இருந்தவங்கள ஹீரோயினும் முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பும் போது கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய பொண்ணு ஹீரோனை எதுவுமே பண்ணாது. ஹீரோனை விட்டுருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.